நான் இப்ப ஏற்பட்ட சபைக்கு வந்திருக்கிறேன். என் கூட பேச ஒரு குஞ்சு கூட இல்லையப்பா. பாரு செல்வண்ணன் குஞ்சு இருக்குது, நம்ம கோயில்தான் குஞ்சு இருக்குது, பாரு அண்ணன் குஞ்சு இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு குஞ்சா குறை குட்டிக்கிட்ட கையில பிடிச்சி பாத்துக்கலாமே. ஏன்னா நம்ம யாரோட போறது? யாரு நீ போவாத கலை பண்பாட்டுல கோவிந்தராஜான்னு போ. ஏங்க என் கூட பேச ஒரு தகுதியான ஆள் வேணும். நான் யாருக்கிட்ட தான் பேசுறது? ஆமாங்க, அவர் பேசுறா அப்படியே சுத்தி வந்து இப்படி லெஃப்ட்ல திரும்பி பாரு. கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுல மண்டா உலகலைக்கு ஐஸ்வர்யா டயானா என்னங்க? சரி, அவதான் உலகலைக்குன்னு சொல்றீங்க. அவன் குணம் எப்படிங்க? அப்படியே கொஞ்சம் நாய் குணம் பக்கம் போய் நல்லா அடிச்சு பேசு. ஏங்க நாய்க்கு எடுத்து எழுதி தொப்புல போடுவாங்க, இந்த தேவடி கடிச்சா எதுலன்னா போடுவாங்க, கூதில போட்டுடுவாங்க. சரி, எது எப்படி இருந்தா என்ன? என் கூட பேச தகுதியான ஆள் வேணும். என்ன போய் பாக்கட்டுங்களா? போய் பாரு. என்னடி தேவடியா? கிளவி என்னடி? என்னடி யாரு வடி தேவடியா? யாரா தேவடியா? அடி அடி கட்டு போடி சக்காசி, அடி கம்மட்ல போடி சக்காசி, அடி கோல கட்டு போடி சக்காசி, ஏடி ஒரு மூடி மேல் மூடி தா கை காச்சு வந்து காலே கோல் பூச்சன் மொத்த கூதி. யார் சக்காசி? யாரா தேவ யாரு வடி தேவடியா? வியாபாரம் பாத்தீங்க. ஆமா, பரிசமாரியா பேச்சக்கால செல் பண்ண மாட்டேங்குது. அடியே ஆளே 30 வரைக்கும் உங்க பரிசமாரி தாமுதா. யா அடித்தோடி கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் குண்டு அடிச்சு செத்து வரல. என்னடி தேவடியா? தேவடியா சக்கா என்னடியே? ரொம்ப துண்ற. யாரு? யாருயா? ஏடி தேவ உன்னாட்ட செல்வன் நட்டி யூடியூப் கார செல்வன் ஓடுறியா? என்னடி தேவடியா? ஏடி கோம்பளப்பனா? யாரு? ஏமா கோம்பளப்பனா பலக்கறா? நான் பாத்து கெட்டு குடிச்சார போயிட்டேன். யாரு கோம்பள வந்து உங்க பரிசமாரி தாமுதா கூட நான் மூத்திர விடுற இடத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்க. தேவடியா சக்கா யார் காரணக்கார புரிய யார் காரணமா இருக்குது? யார் வால்ல போட்டு எடுத்து ஒரு தலையில போட்டுக்க. ஆமாடி அம்மா. ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பெண்ணுக்கு என்னடி அழகு? சேலத்துல அவுத்து போட்டு விட்டு ரோட்ல போட்டு நின்னுட்டு. அடி அறிவு கட்டவரே, ஒரு பெண்ணை பிறகு என்ன மாதிரி ஒரு அடக்கு ஒடுக்கு வேணும். என்னடி பண்ணலாம்? அடி சீலத்துக்கு மேல போய் துப்பத்த முண்டை. அப்படியே நான் போதையில என் வீட்டுக்காரியே மூடுறேன். எங்க வாடி சேலை முன்ன அவர் அப்படி இல்ல, நல்ல சனத்த மூடும், சனத்த இடுப்பு சுத்தி உருட்டி கட்டுறீ. அப்படி சொன்னா கட்டுறது ஏடி அதுக்கு பேசுறேன். கட்டி கொடுத்து ரெடி பண்ணி இருக்கிற இடுப்பு சுத்தி கட்டி அடி பொடி துப்பத்தவள. அடியா இப்படி இல்லடி, முதல்ல சேலை எடுக்கணும், அப்புறம் இப்படி மேல போடணும். இப்படி மேல போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் காத்து வராம பின்னாடி திரும்பியே எங்கடி சொல்லிட்டு அடி சொல்லிடி இப்படி மறைச்சு கட்டி விடுத்தீங்க. ஆமா, அடி போங்கடி சக்காத்துக்கல. ஏன்டி பாட்டி என்ன கடை இடிச்சு பிச்சு பழக வச்சுக்கிறேன். என்னன்னு நான் என்னடி சக்கரத்தீங்களா பிள்ளை வளர்த்துறீங்க? என் புண்டையில கப்பலைங்க. நாங்களாம் அந்த காலத்துல எந்த ஜாக்கெட்டு பார்த்துருப்போம், எந்த பாடி பார்த்துருப்போம், எந்த லவுத்துனி பார்த்துருப்போம். பொட்டா பொழுது காட்டுல வேலை செஞ்சுவிட்டு இதோட வந்து பொடக்காலியில மூஞ்சும் முளையில தேய்ச்சி கழுவிட்டு தொட்டுல இருக்கிற குழந்தைய நாங்க பாடு கொடுத்தோமா கொடுத்தேன். வவுத்துக்கு கம்ம 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 கம்முன்னு வவுத்து குடிச்சுக்கும். அந்த காலத்தாமலைங்க ரெடி நம்ம யாரு கலை பம்பாட்டுல கோயினாடுங்கிற அவளை ஊக்க வந்தாங்க. நீ என்னக்கா பிள்ளை வளர்க்குறாங்க? சனியும் பிடிச்சாலு ஏன்டி தாக்கா உள்ள ஒண்ணு போட்டு கட்டிக்கிறாங்க, மேல ஒண்ணு போட்டு கட்டிக்கிறாங்க. போய் காட்டுல வேலை கேட்டு வந்து மூஞ்சு விட்டு கழுவுங்க. தொட்டுல இருக்கிற குழந்தை எடுத்து குழந்தை வாயில கொண்டு போய் வைக்கிறீங்க. அது வெறும் கவிச்சு அடிச்சுக்கிட்டு பாலை முட்டி கழிச்சு கொடுது. அப்புறம் பிரச்சனை மாதிரி செலவு பண்ணி வைக்கிறீங்க. வா குழந்தை பாலை காய்ச்சி விட்டு கிடக்குது, வா ஒரு எந்த வேலைக்கு போலாம், வா ஊசி போட்டு போலாம். பாரு எங்க ஒரு பையன் எனக்கு காய்ச்சி வந்தா அந்த பாப்பாளுக்குன்னா கடப்பாடு வாங்கியாத்தான் ஊசி வளர்த்தணும். அப்படியா?
ஏய் எங்களாட்ட அந்த காலத்து மாப்பிள்ளை கிடைச்சி ஓரத்துக்கு பிள்ளை வளர்த்துங்க உங்களுக்கு இந்த அருமை பெருமை ஏண்டி அம்மா நாங்க தான் சாப்பிடுறோம் நீங்க என்னடி அப்படி சாப்பிட்டீங்க கேட்டு பாரு நானும் அந்த அக்காள் ஒரு சோறு பொம்பளைங்க சுத்தி போட்டு இருக்கிறேன் இந்த ஆயாவை நீங்களும் பெரிய காப்பெல்லாம் நம்ம சாமியை குத்துவோம் சாமி சோத்த ஆக்கி சாப்பிட காப்பாப்பிய மூட்டு வச்சுட்டு பாட்டில் இருக்கிற கீரி போய் ஒரு மட்டி பிரிச்சோம் கீரி கடைஞ்சி 2 கட்டி சாமி சோத்து போட்டு 2 அப்ப கீரி ஊத்தி அவுத்துக்கு சாப்பிடுமா பெரியக்கா நம்மளுக்கு ஒரு முளை ரத்தத்தை தோடு வரும் கேட்டு பாரு அந்த அக்கால குழந்தை ஒரு முறையில பால் குடிக்கும் சரி அந்தாண்ட ஒவ்வொரு நம்பிக்கை விட்டுரும் நாமெல்லாம் நெருக்கட்டுச்சுன்னா பெரியக்கா நம்ம சொத்து மேல பீச்சு விடுவோம் ஆமா என்னக்கா பிள்ளை வச்சு ஒருத்தருக்கு பிள்ளை வளர்க்குறாங்க ஏன்டி வருஷத்துக்கு மறுத்து போடுறாங்க அப்படி வருஷத்துக்கு அடிச்சு போச்சு வாங்கி திங்குறீங்க எல்லாம் அப்படி சுருங்கி போய் கிடக்குது குழந்தை வாயில் எடுத்து வைக்கிறீங்க சரி அது முளை தெரியாத நெஞ்சு சப்பிக்கிட்டு புடுக்கிட்டியா இப்பெல்லாம் பாட்டில் பால் வாங்கி ஊற்றி எத்தான் வளர்த்துறோம் சரி அப்படிதான் இருக்கிறீங்க அந்த காலத்து பொம்பளை மாதிரி நீ இருக்கிற இன்னைக்கு கூட இந்த அம்மா கிட்ட யாராவது ஒரு ஆம்பளைங்க போய் ஏதாவது பேசிட்டு மாட்டினான்னு வச்சுங்க ஒரே அடி இட்டா கீழே போய் 2 போய் விழுந்துடணும் ஏன்டி அம்மா நீ இப்படி இருக்கிற அது ஏன் கேக்குறேன் என் கூட்டுக்கார கூத்தியா ஏண்டி அப்பேற்பட்டவன் யாருடி அம்மா ஆறாம் மத்தாலக்காரனா சொட்டத்தலகாய் புண்டை தெரியுறானே அவனை பார்த்துக்கிட்டு தான் மக்களை காப்பாற்ற முடியாத அப்படின்னு கொத்து வேலைக்கு மேய்ச்சல் வேலைக்கு போனது மேஸ்திரிங்கிட்டியா சரி மேய்ச்சல் என்ன பண்ணாங்க தண்ணி மூட்டு குடிச்சுட்டு செங்கல் எடுத்து கொடுத்துட்டு ரூம்புக்குள்ளே சொன்னாங்க அப்புறம் வரியா 2 பேரும் ஓமலூர்ல பிறந்தாவனத்தை சினிமா பார்க்கலாங்கிறாங்களே 6 சினிமா கூப்பிட்டேன் நான் மகளிர் சங்கத்தில் நான் தான் தலைவி கேள் தாயி இவனா மகளிர் சங்கத்தை வந்த அளவியா தலைவி மூஞ்சி எப்படி இருக்குத இவன் உறுப்பினருங்க எப்படி இருப்பாங்க எதிரே பேச்சுன்னா கேட்டு குடிச்சு விட்டு விட்டுருவோன்னே அப்படியே 10 மணி வரமாட்டேங்கிறியா அப்படின்னு ஒரு கலவு போட்டாங்க ஒரு 3 நாளைக்கு 4 மூட்டை கலவு 5 மூட்டை கலவு கலக்கி தண்டி பிடி அழைச்சி போயிட்டேன் சரி அப்படிதான் சம்பாதிக்கிறதுல ஏன் ஒரு உள்பாவாடை தான் எடுத்து கட்டுறது சக்காலத்தையும் நானும் பாவாடை கட்டிக்கிட்டு தான் இருந்தேன் சார்த்து நாள் நின்றுகிட்டு இப்படி கலவு தூக்கி குடுத்துக்கிட்டு இந்த கீழ் கட்டத்துல மேய்ச்சிருங்க பொழுதாகி போச்சே கலக்கண்ண கலவை எல்லாம் அப்படியே கிடக்குது அப்படின்னு கரண்டில வாரி செவுத்து கடிச்சாக்கல அண்ணாந்து பார்த்தாக்கல நான் மேல களவு தூக்கி கொடுத்துக்கிட்டு அங்க பாரு என்னமோ ஒரு ஓட்ட தெரியுது கலவி வரிச்சு அப்படின்னு எடுத்துட்டாங்க அதில் தான் போய் சட்டி போட்டு இருக்கிறோம் ஆமாக்கா கொத்து மேய்ச்சிருங்க அளவா இருந்தா தான் வா பண்ணுங்க இங்க உள்ள ரூமுக்குள்ள வா கலவை எடுத்து கொடுத்துட்டு போம்பாங்க இப்படி நம்மளோட கலவையில இருந்தா ஆயா போய் அந்த மண்ணெல்லி கொட்டு கொத்து மேய்ச்சிருங்க சரி சரிடி அம்மா சரி கொத்து மேய்ச்சல் பண்ணி என்ன நினைக்கிற கொத்துக்காரர் தான் அவரு கொத்துக்காரர் தான் வயசு பிள்ளைங்களா இருந்தா ஒரு ரூமுக்குள்ள வேலை சட்டை மூட்டு விட மாட்டாங்க கொத்தோலைக்கு போய் பார்த்தா தெரியும் சரி பணல் பகட்டும் சைலண்ட் நாமே பேசிக் கொண்டு அதிக நேரம் ஆகும் பேரும் பெருமை நன்னாடு நீர் வளம் நில வள குடி வள தன வள தானிய வளம் மக்கள் செல்வங்களை இங்கு சொல்லி விளையாடுகின்ற இது ஒரு புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமி என்று சொன்னால் இது நம்முடைய செங்கானூர் ஆமா செங்கானூர் என்று சொன்னால் இன்னும் செங்கானூர் இது உத்தண்டி வளவு செங்கானூர் உத்தண்டி வளவு என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு இத்தாய் திருநாட்டில் எழுந்தருளியுள்ள எல்லாமல் அம்மன் ஆகிய ஓமனும் சத்தத்தில் ஒங்கார ஓசையில் இந்த உலகமெங்கு நேர்க்கமன நிறைந்திருக்கின்ற அன்னை ஆகிய சக்தி வாய்ந்த சக்தி காளி அம்மன் இந்த சக்தி காளி அம்மனுடைய திருவிழா முன்னிட்டு ஊர் பெரியோர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் ஊருக்குரிய பொதுமக்கள் பூசாரி அனைவற்று பேரும் இப்படி முன்னிலை வைத்து தூண்டாம் அணிவிளக்கு துளிர் வச்சு எரிந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோலாக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பொருள பீமன் பொறுமையில் தருமன் வில்லில விஜயன் சொல்லில் ஹரிச்சந்திரன் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய அண்ணாராகிய சீனிவாசன் பூசாரி யாரு சீனிவாசன் பூசாரி இனி எங்க சக்திவேல் அதாவது
எல்லாருக்கிட்டையும் தான் பணம் காசு இருக்குது, கோடி கோடிய பணம் இருக்குது. ஒரு தெய்வத்தை தொடக்கூடிய தகுதி யாருக்கும் இல்ல. அந்த குடுப்பினை யாருக்கு இருக்குதோ போன பிறவியில நம்ம செய்த புண்ணிய பலத்தின் படிதான் இந்த பிறவியில நம்ம அந்த தெய்வத்தை தொடக்கூடிய சக்தி கிடைக்கும். அது போல நம்முடைய சீனிவாசன் ஐயா அவர்களும் இன்னும் நம்முடைய சக்திகள் அவர்களும் இன்னும் ஊரில் கூடிய பொதுமக்களை முன்னிலை வைத்து இன்று இரவு நமக்கு 40,000 சம்பளம் கொடுத்து 50,000 கறி சாப்பாடு ஆரம்பிக்கிறீ. ஐயோ நீங்க சாப்பிட்டீங்கடி அம்மா. இன்னும் நமக்கு 50,000 சம்பளம் கொடுத்து இன்னும் சேலம் மாவட்டம் காளியாம்பட்டி வட்டம் நல்லூரை சேர்ந்த காலம் சென்ற மாமேதை இன்னும் அன்னார் ஆகிய கோவிந்தன் வாத்தியார் மகன் ஆகிய ஏழுமலை ஐயப்ப நாடக சபா கலைக்குள் அழைத்து வந்து இன்று நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த ராஜசபையில சிங்கார மேடையில நாம் என்று வைத்திருக்கூடிய நாடகம் வேதங்கள் 4 ரிக்யஜுர் சாம அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். இந்த 4 வேதத்திற்கு ஒப்பாகிய 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதம் என்று சொன்னால் 4 காண்டம் 18 பருவம். இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகம் யுத்த காண்டத்தினுடைய முதல் துவக்கம் அரவான் கடபலி. இந்த அரவான் கடபலி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அதாவது பெரிது பெரிது புவனம் பெரியது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன். கரியமால அலைக்கடல் துய்யன். அலைக்கடல குருமணியின் கையில் அடக்கம். குருமணியோ கலசத்தில் பிறந்தோன். கலசமோ புவியில் சிறுமன். புவிய அரவனுக்கு ஒரு தலைபாரம். அரவமோ அம்பிகையின் சுண்டு விரல் மோதிரம். அம்பியோ ஈசனோ அடக்கம். ஈசனோ தொண்டர்கள் அடக்கம். தொண்டர்தம் பெருமையே உலகத்தில் பெரியது. இப்படி தொண்டர்கள் இருக்காங்கட்டின்னா இந்த உலகத்துல இந்த தெய்வத்தினுடைய மகிமை அதிகமா இருக்கு. இந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்று இங்க வந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்துடனே இன்னும் நம்முடைய நாடகத்துக்காக வந்திருக்கிறாரு நம்முடைய கலை பண்பாட்டுத்துறை. இன்னும் சேலம் கலை பண்பாட்டுத்துறை நம்முடைய கோவிந்தன் ஐயா நமக்காக வந்திருக்கிறார். அவர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் யார் நம்முடைய செல்வம். அதாவது எத்தனை பேர் ஷூட் பண்றாங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராம் அதாவது எடுக்கின்ற பொழுது அதை ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அதுக்குன்னு கேமரா தனியை வச்சு ஸ்டாண்டிங் வச்சு அதுல எடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல தன் கையே ஒரு ஸ்டாண்டா வச்சு விடிகிற வரைக்கும் இப்பேற்பட்ட கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் நல் வாய்ப்பு கொடுங்க அப்படி என்று சொல்லி விடிகிற வரைக்கும் கண் மூடாம இந்த கலையை எடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்டுறாரு பத்தியா அறிமுகம் செய்து இப்பேற்பட்ட கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கப்பா. உங்க ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் மற்ற இதர விசேஷங்களுக்கு அழைத்தால் சிறந்த முறையில் நாடகத்தை நடத்தி தருவாங்க. அதனால ஐயப்ப நாடக சபா கலைக்குழுவினரை அழைத்து அவங்களுக்கு நல்வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி நம்மை அறிமுகப்படுத்துகிறாரு. இன்னும் அந்த அருமை உள்ளங்கொண்ட நம்முடைய செல்வம் யூடியூப் சேனல் செல்வம் ஐயா அவர்களுக்கும் இன்னும் வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக என் முதலான முத்தான வணக்கம் நன்றி தெரிவித்துக்கிறோம். அம்மா இருந்தாலும் அம்மா பொட்டி அங்க ஊதுனா நீ பொட்டி மேல கை வச்சிருக்கிற கண்ணு இந்த வைத்திருக்கூடிய நாடகம் நான் யார், என் பேர் என்ன, அதற்கு முன்பதாக இதோ என் மேடத்தை பாராட்டி இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய நமது அருமை உள்ளங்கொண்ட நம்முடைய ரசிகர் யாரு கோவிந்தன். ஆமா நமக்காக ஒரு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார். இன்னும் நம்ம கோவில் பூசாரி சீனிவாசன் சக்திவேலு இன்னும் நம்ம பேரு நம்ம மேஸ்திரி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல அனைவற்ற பேர் நமக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்துடனே பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ எல்லாம் வள சக்தி மாரியம்மனை வேண்டுகிறேன். கிருஷ்ணா நான் யாரு, என் பேர் என்ன சொல்றேன் வாரி பெருமை தானே மிகுந்த அருமை மாதர்கள் சூழ
அருமை மாதர்கள் சூழ சூழ்ந்திட என் பேனையோ திருநடனம் என் ஜானையோ சந்திரவதனம் என்னுடைய பேரு தனடியம்மா பானுமதி என்று சொல்லக்கூடிய பெருமை தருவாள். பான்மதி என்ற பேரும் தருவானி சொல்றீங்க. ஆமா. அப்பேற்பட்ட உன்னை பெற்றெடுக்க தாய் தந்தை நான் எப்படி பிறந்தேன்? நான் யாரால் உருவானேன்? என்னுடைய தாயார் தந்தையார், அதாவது பரகரிசி என்று சொல்லக்கூடிய ரிஷியானவர் கானகத்தில் இருந்து கொண்டு பரம்பரை யாகங்களை செய்தார். இந்நாடு நலம் பெற நல்லாட்சி வளர்ந்திட மாதம் 3 மலைகள் போல இந்த மாநிலம் செலுத்திருக்க யாகங்களை செய்தார். அப்படி யாகங்கள் செய்கின்ற பொழுது அனைத்து யாகங்களும் செய்து பூர்த்தி ஆகிவிட்டது. ஒரு யாகத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உத்திரகாமேஸ் யாகத்தை செய்தார். அந்த உத்திரகாமேஸ் யாகத்தில் முதலாக பானுமதி ஆகிய நான் பிறந்தேன். என்னுடன் பிறந்தவளோ என் தங்கை சுபத்திரை. அவருக்கு பிறக்க வைக்கதான் தெரியும், வளர்க்க தெரியாது. ஏன் என்று சொன்னால் நாம் இந்த குழந்தை வைத்திருந்தால் தன் யாகத்திற்கு இடையூறாக இருக்கும் என்று சொல்லி என்னை யார் இடத்தில் ஒப்படைத்தார்? வட மதுராபுரி ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீ வசுதேவர் மைந்தராகி பலராமன் இடத்தில் ஒப்படைத்தார். அப்படி பலராமன் இடத்தில் ஒப்படைத்து நாள் ஒரு மேனியும் பொழுது வண்ணமாக நான் சீரம் சிறப்புடனே 16 பருவம் அங்கே ஆனவுடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு ஒன்னும் அவரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கட்டிக்க மாட்டேன்னு இருக்கிறாங்க. எந்த மாப்பிள்ளை? எந்த மாப்பிள்ளை தெரியாதா? யாரு? எப்படி பேர சொல்றது? சொல்லடி. கொத்துக்காரமே தெரியலையே. ஐயோ, நாங்க டுக்குறீங்களா? ஏண்டி குடும்பமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? 1500 கொடுத்தா 150 கொடுக்க மாட்டாங்க. 150? 10 பேருக்கு போனா 1000 ரூபாய்க்கு. அம்மா 10 பேர் கிட்ட போற மாதிரி இருக்கிறியா? ஏன் விறகு சாட்டை அப்படி கற்பனை உன்னாடி நீனாச்சு கொண்டு போயிருச்சா? அம்மா சரி இருக்கட்டும். எனக்கு நாளை முடித்த மன்னவர் எப்பேற்பட்டவர்? அவருடைய வீர புருஷோத்தமன். யார் தெரியுமா? என் கூட்டுக்காரனை என்னைக்கு இப்படி ஆட்சி யாரைய மனுஷன் சொல்லிட்டு சொட்ட புண்டவாய் பிடிச்சிட்டு கிடக்குறாரு. உன் தாய் மாமன் என்னமோ கோம பாவமா இருக்கலாம், ஒரு கொஞ்ச நாளைக்கு அவரோட வலிந்து வாழ்ந்துக்கிட்டே அடிச்ச காலத்தையும் நான் பிரச்சனை வெளியே விடக்கூடாது. எத்தனை நாளைக்கு மனுஷன் வச்சு மாலையை சமைக்கிட்டோம். பெருசம் போய் வாழுங்கிறதே நான் வாழ்ந்து என்னடி சுகத்தை கண்டேன். ஆடு கொட்டை வச்சு ஆட்டுக்கிறான், வந்திருக்கிற கோட்டை குடிச்சு எல்லாம் சுருங்கி போய் உருண்டு கிடக்குது. அம்மா சரி, எனக்கு நாளை பிரச்சனை. யார் தெரியுமா? இந்த உலகமோ 56 நாடு, 56 ராஜ்யங்கள். அதில் அங்கம், அருணம், அவந்தி, ஆந்திரம், வியாடம், யாவனம், ஒட்டியம், கரிசம், காந்தாரம், கன்னடம், கர்நாடகம், காஷ்மீரம், காந்தாரம், குரு, குடகு, குந்தலம், கேரயம், கேரளம், கோசலம், பல்லடம், பப்பரம், பல்லவம்,
வங்கம், வங்காளம், இடகம், நேபாளம், சீனம், சேர, சோழ, பாண்டியம், உலக 56 நாட்டிற்கும் ஏக சக்கரவர்த்தி மன்னவத்தவர் மகுடபடி வேந்தர்கள் யாருக்குமே சிரம் அடங்காதவர் மன்னன் எட்டோன் சக்கரவர்த்தி எங்களை திரேகம் எடுத்த துரை துரியோதன மன்னனை மாலையிட்ட நடிகம்மா நான் துரை துரியோதன மன்னனை மாலை அந்த எட்டோன் சக்கரவர்த்தி துரோதிரியோதனமாயிட்டாய். ஆமாடி. வாடி ஏண்டி அப்படி மாலையிட்டு குழந்தைங்க இருக்குதா? ஏண்டி அம்மா அப்படி கேக்குற? எனக்கு இன்னும் குழந்தையா இல்லடி. 2-3 மாசம் இருந்தா பறவை பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் புண்டவாயே. அப்படியா? உதரோதனமா போயிருக்கு. நேத்து இப்படிதான் எது வெள்ளை தாங்கிடுச்சுன்னு சொல்லி வெறிச்சு சாப்பிட்டு இருந்தேன். சரி அம்மா, என்னை மாலை முடித்த மன்னவருக்கும் எனக்கும் எத்தனை குழந்தைகள்? என்னுடைய மகன் வருங்கால இளவரசன் நாடாளை பிறந்த என் மகன் பெயரோ இலக்கின குமாரன். கண்ணகுமாரன். ஆமா. அம்மா ஏண்டி? ஏதோ கர்மக. சரி, உன் கடவுள் உன்னை பார்க்கலாம் இருக்கிறாரு. என்னை மாலை முடித்த மன்னவரை நான் பார்ப்பதாக இருந்தால் என் தங்கை இருக்கிறாள். யாரு? திருவரணை. என்னுடைய தங்கையை நானும் சேர்ந்துதான் போய் பார்ப்போம். அதனால என் தங்கையை அழைத்து வா, நான் பிறகு வந்து பார்க்கிறேன்.